ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு விலாக் தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தோட்டத்துக்கு நாங்கள் போயிருந்தோங்க. என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட தோட்டம். அவர் இன்வைட் பண்ணியிருந்தார் வாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்காக நாங்கள் போனோம். அப்போ நான் இந்த செடியெல்லாம் நான் ஷூட் பண்ணிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா கோழிக்கொண்ட செடி போட்டிருந்தாருங்க. அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் செடி பார்த்திங்கன்னா ஒரு 30-40 செடி வச்சுருக்குறாங்க. இது முழுக்க முழுக்க பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிக்காமல் இயற்கை சார்ந்த உரம் மட்டும்தாங்க இவர் போடுறாரு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. கத்திரிக்காயை பார்க்குறதுக்கே நல்ல குட்டி குட்டி கத்திரிக்காயாக சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த கத்திரிக்காயில் புளிக்குழம்புலாம் வச்சோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு என்ன உரம் அவர் போடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வேப்பம் புண்ணாக்கு, அதுக்கப்புறம் ஆட்டு உரம், மாட்டு உரம் மட்டும்தாங்க இவர் யூஸ் பண்ணுறாரு. முழுக்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த கத்திரிக்காய். அந்த தோட்டம் பார்க்குறதுக்கெல்லாம் அட்மாஸ்பியர்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இருந்துச்சு. ஒரு பக்கம் மாடு, ஒரு பக்கம் கூலிகை, எல்லாமே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. தென்னை மரம் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தென்னை, வாழை எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கத்திரிக்காயை நம்ம வீட்டுக்கு வரையில் ஒரு 2 கிலோ பக்கம் பறிச்சுட்டு வந்தோம். ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா தக்காளி செடியெல்லாம், தக்காளிக்கு விலை இல்லாதனால அதை பறிக்காமையே செடியிலே விட்டுட்டாங்க. அவ்வளோ தக்காளி காய்ச்சிருந்துச்சுங்க. எங்களுக்கே அவ்வளோ அங்கலாப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ தோட்டம் நிறைய வச்சுருந்தாங்க. மல்லிகைப்பூ நாற்று அவங்க ராமேஸ்வரத்துலேருந்து வாங்கி ஒரு நாற்று ₹2.50 வாங்கி ஏகப்பட்ட செடி வச்சுருந்தாங்க. அதுலேருந்துமே நமக்கு நிறையா மல்லிகைப்பூக்கள் கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா புடலங்காய் செடிங்க. புடலங்காய் கொடி இது பார்த்திங்கன்னா புடலங்காய் கொடி நிறையா இருக்கும். பார்த்திங்கன்னா புடலங்காய் கொடி இது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இது பார்க்குறதுக்கே எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி விட்டுட்டு வர்றதுக்கே மனசே இல்லை. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது மல்லிகைப்பூ சூப்பராக பெரிய பெரிய மொக்குங்க. சும்மா சின்ன செடியிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மொட்டுக்கள் வச்சுருக்குது. இதில் எனக்கே அவ்வளோ ஆச்சரியம். டெய்லியும் தண்ணி விடுறாங்க. நல்லா சன்லைட் படணும் மல்லிகைப்பூ செடிக்கு. அது மட்டும்தான் அதோட உரங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டு உரம் மட்டும்தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. நாங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ பக்கம் மல்லிகைப்பூ பறிச்சுட்டு வந்தோம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அந்த நாள் எனக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாமே தென்னந்தோப்பு. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மல்லிகைப்பூ செடி வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க இந்த தோப்பு. பார்த்திங்கன்னா குட்டி செடியில் பார்த்திங்கன்னா எவ்வளோ மல்லிகைப்பூக்கள் மொட்டு வச்சுருக்குதுன்னு பாருங்கள். அங்கே இருக்கிற செடியில் எல்லா பூவுமே நாங்கள் தான் பறிச்சுட்டு வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா பூக்கள் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்துச்சுங்க. நம்ம மதுரை மல்லி தான் பெருசுன்னு நினச்சிருந்தோம். ஆனால் அதை விட ரொம்பவே ஸ்மெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சவுக்கு மரம், அதுக்கப்புறம் தேக்கு மரம்லாம் வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா கோழிக்கொண்டை 2 கலர் வச்சுருந்தாங்க. பிங்க்கு அண்ட் ரெட் வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்தாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. நான் இப்போ பூ கோழிக்கொண்டையோட கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.